உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இதில் எதனா வேணும்னா பிபி அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் ஆல், ஐ எம் பூமிகா. நான் வந்து ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து பேசவே மாட்டேன், இல்லை ஊமை பொண்ணு பேசாத பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. வந்து என்னையே நான் க்ரோத் பண்ணிக்கிட்டேன். என் வாய்ஸ் வந்து பசங்களுக்கு எல்லாமே கேட்குது. இப்போ நான் ஸ்கூலுக்கு போனால் டே அப்படின்னு சொன்னால் என் சவுண்ட் இது வரைக்கும் கேட்குது அப்படின்னா டீச்சிங் தான் நான் டெவலப் ஆகியிருக்கேன். குட் மார்னிங் ஆல், ஐ எம் பூமிகா. ஸோ வந்து 2 month இன்டர்ன்ஷிப் வந்து முடிஞ்சது வந்து தெரியவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து நம்ம 5 days அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண ஞாபகம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 2 month போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு டியூஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 11th 12th வந்து நான் சயின்ஸ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்த அட்மாஸ்பியர் வேலை, இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் வேலை. நான் வந்து ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே வந்து எல்லாமே ஒரு ஸ்டாஃப்ஸ் கொலீக்ஸ் எல்லாமே அண்ணா அக்கா அப்படின்னு தான் ஒரு கூப்பிடுவோம். இங்கே வந்து எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பான்ஸாக மேம்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னவங்க பெரியவங்க அப்படி இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இங்கே வந்து நான் எப்படி டெவலப் ஆனேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிஎட் வந்து எனக்கு வந்து ஐடியாவே இல்லை சுத்தமாக எப்படி போடுறது அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்டேன், என்ன அடுத்தது என்ன டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ஆஃப்டர் பிஎஸ்சிக்கு அப்புறம் என்ன எடுக்கலாம்னு தெரியல. ஸோ சரண்யா சாரு தான் எனக்கு வந்து நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பிஎடே போட்டேன். ஸோ அவங்க மூலியமாக தான் நான் பிஎட் வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து டீச்சிங் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ ஆனால் என்னன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பேசவே மாட்டேன், இல்லை ஊமை பொண்ணு பேசாத பொண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட இருந்து சவுண்டே வராது. ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் இப்போ எனக்கு சவுண்டு மேம் உங்களுக்கு கேட்குதா? இப்போ கேட்குதுன்னா நான் இன்னும் டெவலப் ஆகியிருக்கேன் உண்மையிலே. ஸோ எனக்கு டீச்சிங் வந்து எனக்கு என்னையே டெவலப் பண்ணியிருக்கு. டீச்சிங்கால தான் நான் டெவலப் ஆகியிருக்கேன் எல்லாமே. இப்போ டீச்சிங் வந்ததுக்கப்புறம் நான் செமினார் இப்போ காலேஜில் போயிட்டு எடுக்கும் போது நான் பயந்தேன். எப்படி பயந்தேன்னா, எப்படி இருக்கும் மேம்லாம் சொன்னாங்க வாய்ஸே வரல அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வாட்டி டீச் பண்ணும்போது நான் வந்து சிஸ்டர் இருப்பாங்க எங்கள் கிளாஸில், அவங்ககிட்ட கேட்பேன், சிஸ்டர் நான் எப்படி டீச் பண்ணேன், புரிஞ்சுதா, கான்செப்ட்லாம் புரிஞ்சுது, இன்னும் சவுண்டு வேணும், இன்னும் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைக்ரோ டீச்சிங் ஒன்று செஷன் ஆரம்பிச்சு எங்கள் காலேஜில். ஸோ மைக்ரோ டீச்சிங்லாம் பண்ணும்போது கேட்டாங்க. நான் எப்பவுமே ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம பண்ணுறது நம்மளுக்கு ஓகேவாக தான் இருக்கும். மற்றவங்க கிட்ட கேட்கும் போது தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு அது தெரியும். அதனால நான் வந்து சிஸ்டர் கிட்ட கேட்பேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு சிஸ்டர்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும், நிறைய கெயின் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி அவங்க கிட்ட தான் கேட்பேன். அவங்க சொன்னாங்க டீச்சிங்லாம் ஓகே, இன்னும் நீ பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி மினி டீச்சிங் வச்சாங்க ப்ராக்டிஸ்க்காக. மினி டீச்சிங் வந்து நான் எடுத்துட்டு உடனே அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ அன்னைக்கு செமினார் எடுத்து நீ பயந்த, வாய்ஸே வரல, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வரல, ஆனால் இன்னைக்கு நீ பர்ஃபெக்டாக எடுத்த அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து நிறைய இங்கே இருந்து நான் கற்றுக்கிட்டேன். வந்து 2 month ஆகிடுமா. ஸோ நான் பசங்கிட்ட நான் பேசி நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பசங்கிட்ட எப்படி பேசணும், பேச தான் என்னோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. வெளியில் யாருக்கிட்டுமே என் ஃபேமிலிக்கிட்ட பேசணும், அதை தவிர வெளில யாருக்கிட்டுமே பேச மாட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். ஒருத்தவங்க பிரச்சனை என்னன்னா அது கேட்குறேன். எனக்கு வந்து அந்த அவங்ககிட்ட பேசணும் அந்த ஃபியர் இல்லை. ஆக்சுவலாக இப்போ டீச்சர்னு நான் வந்துட்டதுக்கப்புறம் என்னோட ஃபீல்டு டீச்சிங் இருப்பா. மற்றவங்க பிரச்சனையை நான் கேட்கணும், அதுக்கு வந்து நான் சொல்யூஷன் கொடுக்கணும். இல்லை கொடுக்க முடியலன்னா அதுக்கு என்ன வேவோ அதை நான் காட்டி விடணும். ஸோ அதனால வந்து நான் நிறைய கெயின் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே வந்து இருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. இங்கே வந்து வீக்லி காம்படிஷன் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் நம்மளோட டேலண்ட் கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். சத்தியமாக எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் உண்மையெல்லாம் சொல்ல போனால். ஸோ இது வரைக்கும் நான் வந்து நல்லா டீச் பண்ணுறேன், என் சவுண்ட் இது வரைக்கும் கேட்குது அப்படின்னா இங்கேருந்து நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ. ஸோ எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் வந்து என்னையே நான் க்ரோத் பண்ணிக்கிட்டேன். என் வாய்ஸ் வந்து பசங்களுக்கு எல்லாமே கேட்குது. இப்போ நான் ஸ்கூலுக்கு போனால் டே அப்படின்னு சொன்னால் தப்பா நினச்சிக்காரு. இல்லை நான் சவுண்டு சொல்கிறேன். ஸோ இப்போ டீச்சிங்க்கு ப்ளஸ்ஸே வந்து சவுண்டு தான். இப்போ என் ஃபேமிலிக்கு எங்கள் அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்ட என்ன சுற்றி இருக்கீங்க கேட்டால் சவுண்ட் பேசாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் வரைக்குமே நான் பேசணும்னு சில பேர்லாம் கொஸ்டின் மார்க்கோடு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் பேசினா அதுக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா 6th கிட்ட கற்றுக்கிறதே நான் வந்து அதை டெவலப் ஆகிட்டேன் நானே. தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.